விவாசினி படுகனுடைய HRK கேமிங். இந்த வாட்டி நம்மளுக்கு தரமான சம்பவம் என்ன பண்ண வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு ட்ரெஸ் போறோம். அந்த ட்ரெஸ்ஸை நம்ம கரெக்டா கீக்க போறோம். அந்த கீக்கிற ட்ரெஸ் தான் போட்டுக்க போறோம். ஐயோ ட்ரெஸ் அப்படி போடும் போனேன். அந்த மொட்டையனே பார்த்து மயங்கிட்டான். இந்த வாட்டி இந்த ஃபங்க்ஷனுக்கு போனா எல்லாரும் என்னதான் பார்ப்பாங்க. ட்ரெஸ் அவ்வளவு அருமையான ட்ரெஸ். வரும்போது அந்த கேட்டை பார்த்தாலே பயமா இருக்கு. அந்த பேயை தரல யாரோட பேசுன்னு. ஓகேவா, சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு காமிக்கிறாங்க. இந்த ஆப்ஷனை ஃபாலோ பண்ணிட்டு போனோமா, பாவி பியர் இங்க வச்சிருக்காங்க. சொல்ல பக்குன்னு ஆயிடுச்சு. இங்க இருக்கு சிசர். இந்த சிசர் எடுத்து போயிட்டு அவன் ட்ரெஸ்ஸை கீக்க போறோம். இவன் கிச்சன்ல டீ போட்டு குடிக்கிறதுக்குள்ள ட்ரெஸ்ஸை கீச்சு போட்டுடலாம். இதான் பிளான். இப்படிக்கா போவாடு வேலை போனோம். ஓகே பஸ், பார்ட் 1 பார்க்காதீங்கன்னா பார்த்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாத. இது மேலே ப்ரீமியரில் வரும். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும், எங்களை லைவ் சேட் பண்ணோன்னா நீங்கள் கர்மாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சில பெயிண்ட் வியூஸ். என்ன டார்ச்சர் ரூம்னா கட்டி வச்சிருக்கா வியூஸ். இந்த நாய் எம்மா பெரிய பேயா இருப்பா இவ. ஆமாம், இந்த ஸ்கூல் இந்த மாதிரி டார்ச் ஜிம்மு. இதுக்கு ஜிம்மா? ஆஃபீஸ் ஓகே. ஜிம்மு வச்சு என்ன பண்ண போட்டிது? அவ்வளோ பெரிய பால்டி பில்டரா இதா? ஒருவேளை நம்மள பொழந்து கத்துக்காவே இது பால்டி பில்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். கைனா வலிக்குது, பசங்களை அடிக்க முடியல. இந்த வாட்டி ஜிம்ல போயிட்டு பயிற்சி எடுக்கிறேன். பாவி தாய் கிழவி, இவ்வளோ மோசமாவே ட்ரெஸ்ஸை கீச்சு போட்டு ஓடிட வேண்டாம். பேருக்கு பாதி கீச்சு வந்துச்சு. ஐயோ இங்கதான் வர, நம்ம குடு ஒன்று ஓடிச்சிருவான். இந்த மரத்து மேலே குடிச்சிட்டு நான் ஓடுகிறேனே. ஓகே பாபாய் ஈவலன். ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, போய் பார்க்கணும். என் ட்ரெஸ்ல எவன் கண்ணு வச்சான்னு தெரியல. வர என் ட்ரெஸ் ரொம்ப அழுக்காயின்னு இருக்கு. என் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு பாக்கணும். ஒரு டீச்சர் வேற என் ட்ரெஸ் அப்படியா ஒரு கோடி ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்கினீங்க, வேற கண்ணு வச்சுட்டாங்க. என் ட்ரெஸ் எப்படி இருக்குதோ வந்துட்டேன். என் ட்ரெஸ் பொக்கிஷமா ஆமா எந்த மாதிரி கேட்டது. அவனை அம்மாவே விட மாட்டேன். அவன் நல்லா இருப்பான். என்னோட பொக்கிஷமான ட்ரெஸ். இதுக்கோ பரவாயில்ல. இதுனா சோஃபால வைக்க இது மாதிரி பின்ன சொருவி இன்னுமா. ஐயோ செம்ம காமிச்சிருக்கோம். அருமையான கைப்பக்கம் தான். டீ கறக்காரனே போட மாட்டோம். கொஞ்ச நேரம் கை டீ ஆறட்டும், வாய் குடிக்கிறது. போயிட்டு வந்துடுறேன். ஆமா உன் டீ பக்கம் தான் 5 ஸ்டார் ஹோட்டல்ல மிஞ்சிரியா நீ? அதுல வாய் வைக்க முடியாத டீய காரி துப்பிடுவாங்க. செம்ம கரெக்டா வை, அப்பதான் கரெக்டா குத்தம். இல்லன்னா டம்மி பீஸே அது கரெக்டா வாய காப்பதுங்க அப்படி ஓடிடணும். எனக்கு பின்னு கிடைக்கிறதுக்கு பொறுமானா இல்ல, கஷ்டம் வாங்கிடலாமா? அதான் யோசிக்கிறேன். நான் வாங்கிருப்பேன். பின்னு தேடி பாக்குறேன், கிடைக்க முடியும். ஐயோ ஜூஸ் வேணாம், வச்சுப்போம். அப்புறமா தேவைப்படும். நான் வாங்க தான் போறேன். ஏன்னா அவ்வளவுதான் பொறுமை இல்லை. பை ஷாப்ல போயிட்டு நான் வாங்கிட போறேன். பின்னு வாங்க. ஓகே வாங்கியாச்சு. பின்னு அதுக்கப்புறம் பார்த்துப்பான். பின்னு மட்டும் வாங்கி வைப்பான். இப்ப கரெக்டா குத்துறா பட்டைய கலப்புறோம். அவசரப்பட்டு வாங்கிட்டு வேஸ். நானு அங்கேயே பக்கத்துலயே இருக்கு விவேஸ். தெரியாம விவேஸ் வந்துட்டு வர சீனும் ஓடிடலாம். விவேஸ் இங்கேயே இருக்கு பாருங்க விவேஸ். நான் கவனிக்கவே விவல்ல விவேஸ். காப்பாங்கடா. ஐயோ சனி காப்பிச்சு. உங்களுக்கு நல்லா இருப்பீங்களா நீங்கன்னா? நல்லா பேர் மாட்டீங்கடா விவேஸ். 75 ரூபாய் செலவு பண்ணிட்டேன் விவேஸ். அருமையானது என்று நல்லா இருப்பானா? சிந்தாடி என்ன பண்ண போறேன்னா, இவ வந்து ஆரிய பூனை பிடிச்சு போயிட்டான். ஏன்னா ஊசி வச்சுதாமோன்னு நினைச்சுக்கின்னு. இப்ப என்ன பண்றான்னு இப்ப கட்சியில பாக்கலாம் என்ன சொல்றான்னு. ஆரியோட பூனை கத்தின்னு போயிட்டான். லாக்அப்ல இருக்கான். லாக்அப்ல டார்ச்சர் ரூம்ல தான் வச்சிருப்பா. வேற எங்க வச்சிருப்பா? இந்த பூனைய பழிவான மாதிரி இருக்கும். அந்த ஆரியும் பழிவான. இந்த பூனையோட இப்ப எப்படி துடிப்போம். அப்பப்போ இந்த வீட்டுல பேர்ந்து போயிடுது இந்த பூனை. அதே மாதிரி அவன் வாட்டில ஊசி வச்சதுக்காக அவனோட பழி வாங்கிறதுக்கு இது கரெக்டா இருக்கும். பாவி தாய் கிழவி, அந்த பூனை நான் போன பாவம். அந்த பூனை நான் பண்ணிச்சு உனக்கு? அது இயற்கையா அதுக்கு தெரியாது. அதுக்கு 5 அறிவு தான் இருக்கு. அதுக்கு தான் டார்ச்சர் பண்ணியா நாய் கிழவி?
இல்ல இல்ல, அதுவும் புவர் பூனையா, ரிச் பூனையா அந்த தெரியுமா? அது ரிச் பூனையா இருந்தா வாவ் ஏமா பியூட்டிஃபுல்லான பூனை. போயிட்டு எல்லார்கிட்டயும் 1 கோடி ரூபாய்க்கு இந்த பூனை வாங்கினேன், அது வாங்கினேன், இது வாங்கினேன் சொல்றோம். விவாஸ் இங்க ஏதாவது சுத்தி கிடக்குற விவாஸ் பேசாம பேசிட்டு மேக்கப் ரூம் ஸ்டாச்சுனா வச்சிருக்கா. வாவ் சூப்பர் சூப்பர் சூப்பர். அங்கே இருக்கா? இல்ல பாருங்க ட்ரெஸ்ஸிங் ரூம் இப்போ கிடைக்குது. டார்ச்சர் ரூம் ஃபர்ஸ்ட் தேடணும். இப்படிக்கா போவோம். இப்படிக்கா போனால் டார்ச்சர் ரூம் கிடைக்குமான்னு பார்ப்போம். சீக்கிரமாக கச்சா நம்மளுக்கும் நிம்மதி, வீடியோவும் சீக்கிரமாக முடிச்சிடலாம். கொஞ்சம் பேக்ரவுண்ட் சவுண்டுக்கு ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் மன்னித்துருங்க. ஓகே டார்ச்சர் ரூம் கச்சிச்சு. ஓகே பூனை உன்னை காப்பாத்துறேன். மியா மியா பூனை வீட்டில் கிடைக்கும் என்ன, ஏன் நீங்க இங்க வந்தீங்க? அந்த ஐயோ பார்த்துட்டா. இல்லை பார்க்கல, ஜஸ்ட் மிஸ் பயன்ட்டு யோசனானே. ஓகே குடி. இது மூலம் குடி முடியாதா? ஓ அந்த பூனையை தூக்கணுமா? அப்படிக்கா குடி. ஓகே பூனை வா நான் போலாம், ஊருக்கு போலாம் வா. நான் ஆர்டர் வீட்டில் ஊத்துறேன். ஐயோ நாய் பூச்சை வந்துட்டா. ஏய் திருடா, அவன் மாசம் வச்சிருக்க அந்த பூனை ஒழுங்கா டார்ச்சர் பண்ணி முடிக்கல. குட் எஸ்கேப் ஆக முடியாது என்கிட்ட. உனக்கு வந்து சாவடிக்காம போக மாட்டேன். அது டார்ச்சர் பண்ணிட்டு உங்ககிட்ட குத்துறேன்டா. டேய் அது சமைச்சு சாப்பிடணும்னா வச்சிருக்கேன்டா. வாய்ப்பில்லை என் பூனை, அது பூனையை டார்ச்சர் பண்றேன்டா. அப்படியே நாட்டு ரூம்ல வச்சு எலிய வச்சு கடிக்க வராங்க அந்த பூனைய. ஓடாதுடா டென்ஷன் குதுரா, ஓடாதுடா. டேய் எங்கடா ஓடுற காமாடி போயிலே? உன்ன விடவே மாட்டேன். அந்த பூனையை திருடி ஓடுறேன். அந்த பூனை ஒன்னும் டார்ச்சர் முழுசா பண்ணி முடியலடா. எனக்கு மனசாட்சி இருக்கா இல்லையான்னு தெரியல. அந்த பூனையை பூச்சின்னு வந்து ஓகே விவாஸ் எப்படி எவ்வளோ தூரம் தொடர்ந்து வரா பாருங்களா. கேள்வி கேட்குறா விவாஸ் இவ. இல்லை அந்த பூனை பாவம், அந்த பூனை டார்ச்சர் பண்ணாட்டா விடுவாங்களாம். அப்படியே விட மாட்டான். இதோட இந்த வீடியோ முடிகிறது. பாய் 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 பாய்.